ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோட கூட இடைப்படுகிற வேத பகுதி நீதிமொழிகள் 23 அதிகாரம் 19 வசனம். என் மகளே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. ஆமா தேவ ஜனங்களே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார். இதயத்துல நம்ம எந்த ஒரு ஏக்கங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இடத்துல வைத்துட்டீங்கன்னா அந்த கஷ்டமே இருக்காது. ஜெபிக்கும் பொழுது அந்த பாரம் இருக்காது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அந்த நினைவுகள் இருக்காதுங்க. இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், உலகபரமான காரியங்கள் இருந்தாலும் அதை காரியத்தை எடுத்து போட்டு ஆண்டவர்களாக உண்மையாக இருக்கும் பொழுது, வேதத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு இருதயம் நம்மளுக்கு இருக்காதுங்க. நம்ம ஆண்டவர் மட்டும் நினைத்து பார்க்கும்படியாக நம்ம இருக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவர் மட்டும்தான் நம்ம இருதயத்துக்குள்ளாக இருக்கணுங்க. என் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து சொல்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு செவி கொடுக்கணுங்க. செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை நமக்குள்ளாக ஊடுருவ செய்யுங்க. இந்த நாட்கள் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தைக்குனான உங்களுக்குள்ளாக ஊடுருவ செய்யும். எவ்வளோ சோர்வுகளால இருந்திருக்கலாங்க. நீங்க இவ்வளோ நாட்களாக ஜெபிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த நொடியிலிருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றம், நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் வருங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஏசப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீதிமொழிகள் பகுதிக்குள்ளாக இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா இடத்துல இன்னும் சேராதபடிக்கு அப்பா இடறி போய் இருக்கிற அப்பா ஒவ்வொருத்தரும் அப்பா வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்குள்ளாக நீங்க பேசி கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அப்பா சோர்ந்து போய் இருக்கிற சேனலுக்காக தகப்பனே நீங்க தேற்றுவீராக ஐயா. இந்த வார்த்தை கொண்டு நீங்க பேசுவீராக அப்பா, ஆறுதல் அளிப்பீராக ஆண்டவரே. தேவாவியானவர் நீரே பாதுகாத்துக் கொள்ள வல்லெடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.